ஏழ்மை என்னும் கொடிய தடையை உடைத்து தடகளத்தில் தடம் பதிக்க தமிழகத்திலிருந்து புறப்பட்டு பாரிஸ் சென்றிருக்கிறார் பிரவீன் சித்திரவேல். இலக்கை அடைவதற்காக அவர் ஓடி ஓடி கடந்த பாதையை இப்போது பார்க்கலாம். கால்நடைகள், வைக்கோல் போர், சிறிய வீடுகள் என ஒரு கிராமத்திற்கான முழுமையான அடையாளங்களுடன் இருக்கிறது செட்டிச்சத்திரம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் உள்ள இந்த ஊரிலிருந்து புறப்பட்ட ஒரு புயல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இப்போது நிலை கொண்டுள்ளது. அந்த புயலின் பெயர் பிரவீன் சித்திரவேல். இவரது குடும்பத்தினரை காண்பதற்காக சென்றபோது அவரது தாயார் பிரேமா தாம் வளர்க்கும் காராம் பசுவுடன் நம்மை வரவேற்றார். அவர் கை காட்டிய திசையில் இருந்தது ஒரு எளிய வீடு. அந்த வீட்டையே நிறைந்திருக்கிறது பிரவீன் சித்திரவேல் வாங்கி குவித்த பதக்கங்கள். தடகளத்தில் தடம் பதித்ததன் சான்றுகள்தான் இந்த பரிசுகள். பிரவீனை பற்றி கேட்டபோது மூச்சு விடாமல் பேசினார் மகனுக்கு குருவாக இருந்து பயிற்சி கொடுத்த தந்தை சித்திரவேல். 5வது படிக்கும்போது 14 வயசு பையனோட போட்டி போட்டு மீண்டும் அவனை அப்புறம் அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தான். அப்புறம் அரசாங்கம் உதவி பண்ணி அவனை எக்ஸலண்டில் கொண்டு சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கே 10வது வரைக்கும் படித்தான். நேரு ஸ்டேடியத்தில் இருந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தங்கி எக்ஸலண்டில் தங்கி படித்தான். அதுக்கப்புறம் அவன் அவங்க கோச்சு மாறி போனோன்னா அவங்க கோச்சு பின்னாடியே போய் திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் போய் படித்தான். பின்பு இப்போ JWSல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ ஒலிம்பிக்கு போயிருக்கிறான். என் பையன் வெற்றி பெற எல்லாரும் வாழ்த்து விடுங்க, அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இந்த செட்டிச்சத்திரம் கிராமத்தின் தெருக்களில் பிரவீனை ஓட வைத்துதான் பயிற்சி கொடுத்திருக்கிறார் தந்தை சித்திரவேல். சோனாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் பல்வேறு போட்டிகளுக்கு பிரவீனை அழைத்து சென்று அவரது திறமையை ஊர் அறிய பறைசாற்றியவர். பிரவீன் சித்திரவேல் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கான பையன், எப்பவுமே சுறுசுறுப்பாகவே இருப்பான். அவனுக்கு ஒரு நிக்நேம் வச்சே நான் கூப்பிடுவேன், அவசர ஐயாசாமின்னு கூப்பிடுவேன். அவன் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணா கூட அவர் அதுதான் சொல்லுவார், சார் நான் அவங்க அவசர ஐயாசாமி பேசுகிறேன் சார் அப்படிம்பார். எந்த ஒரு செயலை சொன்னாலும் அவர் அழைச்சிட்டு போனனாலே எனக்கு மெடல் நிச்சயம்ட்டு அழைச்சிட்டு போவேன். 10ஆம் வகுப்பு பயின்ற போது ராஞ்சியில் நடந்த போட்டியில் மும்முறை தாண்டுதலில் முதல் முறையாக பங்கேற்று தங்கம் வென்றுள்ளார் பிரவீன். யூத் ஒலிம்பிக், காமன்வெல்த், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் உட்பட பல களங்களில் கால் பதித்து மும்முறை தாண்டுதலில் வெற்றியை மட்டுமே சந்தித்துள்ளார். காலை பிடித்து பின்னால் இழுத்த வறுமையை உதறி தள்ளிவிட்டு முன்னோக்கி ஓடி கடுமையான பயிற்சியால் பதக்க வேட்டையாடிய பிரவீன் இப்போது களம் காணப்போவது ஒலிம்பிக் போட்டியில். அவர் கொண்டு வரும் பதக்கத்தை கையில் ஏந்தி மகிழ காத்திருப்பது பிரவீனின் குடும்பத்தினர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் தான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட் உடன் செய்தியாளர் மாதவன் குருநாதன்.